ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ விளாக்ஸ். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். சவுகார்பேட்டையில் வந்துட்டு சூப்பர் ஒரு கடை பார்த்துருந்தேன். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப ரீசனபிளாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்வதி ஃபேஷன் ஜுவல்லரின்னு சொல்லிட்டு சவுகார்பேட்டையில் மின் ஸ்ட்ரீட்டில் வெரி நியர்பை இருக்கும். உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். மின் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் ஒரு கோவில் இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இருக்கும். சென்னை போத்திக்கு கொஞ்சம் அடுத்த மாதிரியே இருக்கும். அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ரீசனபிள் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவங்களோட ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுளாக இருந்துச்சு. நான் அதே சவுகார்பேட்டையில் 2 நாளாக திரிஞ்சு அலைஞ்சு கம்பேர் பண்ணும்போது இந்த கடை வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளாகவும் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதனால நான் ஏன் வந்துட்டு இவங்களோட கலெக்ஷன்ஸ் நம்மளோட சேனலில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போட்டுட்ருக்கேன். அண்ட் இன்னும் வந்துட்டு அவங்க டெய்லி பேசிஸில் எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு அமைச்சிட்டு தான் இருக்காங்க. நானும் அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கால் பண்ணிவிட்டு நீங்கள் டோக்கியோன்னு சொன்னால் போதும், அவங்களே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட ரிலேஷன்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பண்ணி கொடுத்த மாதிரி கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கும். ஏன்னா வந்துட்டு 1 வீக்காக நான் வீடியோ போடவே இல்லை. இது வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி 1 வீக்காக வீடியோ போடாமல் இருந்ததே கிடையாது, நம்ம கண்டினியூவாக வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம். பட் என்னன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வெட்டிங் பர்ச்சேஸ் அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே முடிஞ்ச மதுரையில் ஊருக்கு போயிட்டாங்க. அது நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு வீடியோவில் கேட்டிருக்கீங்க அம்மா வீடு அக்கா வீடு என்னோட ரிலேஷன்ஸ் பற்றியெல்லாம். கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டு நான் எடுத்து போடுறேன் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ ஸ்டிச்சிங்காக என்னோட ஓன் சிஸ்டர் வீட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன். அவள் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டா. பட் ரொம்பவே டெவலப் ஆகிடுச்சு, நல்லாவே கற்றுக்கிட்டா. ஸோ அதை பற்றி வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிள் ரெசிபி, மஷ்ரூம் ரெசிபி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஜஸ்ட் மஷ்ரூம் வாங்கிட்டு நம்ம அதை ஒரு 4ஆக கட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ மஷ்ரூம் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் 2 பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். என் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் இது. சென்னைக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஹைலைட்டே வந்துட்டு இந்த சின்ன வெங்காயமும் கோகோனட் ஆயிலும் இந்த மஷ்ரூம் மட்டும்தான் இந்த கறியில். அதுக்கப்புறம் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, நாங்கள் ஒரு 4-5 பச்சை மிளகா வந்துட்டு ஜஸ்ட் அதை கீறிட்டு அதுக்குள்ளே போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா உப்பு, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் வந்துட்டு ஓன்லி ரெட் சில்லி பவுடர் தான். நம்ம வந்துட்டு தனியா அந்த மாதிரியெல்லாம் மசாலா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சில்லி பவுடர் வந்துட்டு இதில் ஆட் பண்ணோம்னா டேஸ்ட் வந்துட்டு டிஃபர் ஆகிடும். ஸோ அதனால டேரெக்டாக ரெட் சில்லி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சில்லி பவுடரை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அவ்வளோதாங்க. இந்த சின்ன வெங்காயம் அண்ட் மஷ்ரூம் இது கொதிக்கிறதுக்கு ரொம்ப 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 கம்மி டைம் தான் ஆகும். ஆனால் டேஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் ஹைலைட் வந்துட்டு என்னென்னா கோகோனட் ஆயில். வேறு எந்த ஆயிலும் ஆட் பண்ணிடாதீங்க. கோகோனட் ஆயில் அப்படியே பச்சையாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ தாங்க ரெசிபி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் டேவும் வந்துட்டு நாங்கள் அவங்க இருக்கும்போது ஃபீனிக்ஸ் மாலுக்கு இந்த நார்மல் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஆஃபர் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக போயிருந்தோம். பட் ஆஃபர்ன்றது ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஆல்மோஸ்ட் வந்துட்டு சைஸ் எல்லாமே போயிடுது. மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம ஆஃபர் போட்டு ஸ்டார்டிங்லேயே போகிறோம். நமக்கு XS S M அந்த மாதிரி வேணும்னா, இல்லைனா நமக்கு வந்துட்டு சைஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடும். எல்லாருமே நம்மள மாதிரி எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க இல்லையா, எல்லாமே காலி பண்ணிடுவாங்க. அதிகமாக அவைலபிள் இருக்கிற சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த XXL XL அந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக அவைலபிள் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோவில் இருக்கிற விஷயம்லாம் எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்றதே தெரியாதுங்க. இப்போ வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக வீடியோ எடுக்கும்போது தான் தெரியும். ஒரு தாத்தாவோட ஸ்டிக் வாங்கிட்டு டோக்கியோ என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கான்னு நீங்களே பாருங்கள். பாட்டு கேட்குறாங்க பாட்டு கேட்கணும். அவன் பாவம் எல்லாம் இறங்கி போகணும்ல வண்டியில். ஆயா கிட்ட காட்டு.
girl. Thank you. Party tata tala. Nghe party பண்ணு. Hati. Shake hands. Shake hands. Thank you. Bye. அது வேணும் போதுமா ஒண்ணுதான் அக்காக்கு எடுத்து நீ இருக்கோல அது ஏல சக்கா 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 மூணு பேரோட பர்த்டேக்குமே இனிமேல் கேக்கே கட் பண்ண வேண்டாம், கேக் செலிப்ரேஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேன் பண்ணியிருந்தோம். பட் என்ன தான் கேக்கை நான் வேண்டான்னு சொன்னாலும் இந்த கேக் என்னை விடவே மாட்டேங்குதுங்க. குட்டி வெட்டி அப்போ சூப்பர் ஆயല്ലോ குட்டி வெட்டி அப்போ நீங்க காமிக்கிற எல்லா லவ்வுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கேக்கை பேன் பண்ணிட்டோம். நான் பழைய சரண்யா கிடையாது. தயவு செஞ்சு இனிமேல் எனக்கு கேக் மட்டும் வாங்கி கொடுத்துறாதீங்க. தேங்க்யூ சௌமியா சேச்சி பரா. ஆனா நம்மள கண்டல சரி. தேங்க்யூ சௌமியா சேச்சி பரா. தேங்க்யூ சௌமியா சேச்சி. லவ் யூ. அது ரெண்டு வந்துட்டோ பிரதர்ஸ். ஓகே ഞാൻ പറഞ്ഞ പോലെ വരാ. தேங்க்யூ சௌமியா சேச்சி. என்ன சொன்னே? லவ் யூ. தேங்க்யூ சௌமியா சேச்சி லவ் யூ ன்னு പറ ട്ടോ. പറടാ. നീ ഇവിടെ പറ. ഇവിടെ പറഞ്ഞിട്ട് കട്ടാക്ക. താങ്ക് യു സോ മച്ച്. അതിന് ഫസ്റ്റ് ഓക്കെ ട്ടോ. അല്ല പിന്നെ കേക്ക് കട്ടാക്ക. முக்காடிட்டோ. இதுவுமே வந்துட்டு டோக்கிக்கு பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் தான். மேலே இருக்கிறவங்க புதுசாக வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு க்யூட்டாக ஒரு டாலி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. டோக்கி இது கொஞ்சம் நல்லாவே என்கேஜ் ஆகிட்டா. அண்ட் வீடியோ போடாததுக்கான ரீசன் இதுதான். இந்த ஏரியாவில் வந்துட்டு நமக்கு அதிகமாக சிக்னல் கிடைக்காது. அண்ட் ஆல்சோ சொன்ன மாதிரி ஸ்டிச்சிங்கில் ரொம்ப 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 பிஸியாக இருக்கும். ஏன்னா அக்கா வந்துட்டு ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டு ஒரு 3 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ தான் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாகவே வந்துட்டு நல்லா தைக்க ஆரம்பிச்சிருக்கா. ரொம்ப டிசைனாக அந்த மாதிரிலாம் நல்லா தைக்க ஆரம்பிச்சிருக்கா. ஸோ அதனால நான் வந்துட்டு ஏன் வெளியே தைச்சிக்கணும், அக்கா கிட்டே தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே அக்கா கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து எப்படி வந்துட்டு டோக்கியோட ரிசப்ஷன் ஃப்ராக் தைக்கலாம், அதுக்கப்புறம் அவளுக்கு பட்டுப்பாவடை தைக்கலாம், அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி தைச்சிட்ருக்கோம். அதனால தான் வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு முடியல. அண்ட் ஆல்சோ சிக்னல் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இதில் இறங்கிட்டோம். சீக்கிரமாக திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டோன்னா வீடியோ போட முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்கா பசங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ அவங்கள டோக்கியோ கொண்டு போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி வேன் வரும்போது ஈவினிங்கும் அவளே வந்துட்டு நான் எங்கள் கூட வந்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு வருவாள். இப்படி தான் அவள் இங்கே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இப்போ பசங்களுக்கு லீவ் வேறு. ஏன்னா இந்த வீடு வந்துட்டு திருத்தணி பக்கத்தில் இருக்குது. தெப்ப திருவிழான்னு சொல்லிட்டு முருகனுக்கு பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த சைடில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்குமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 5 டேஸ்க்கு மேலே லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் ரோடு எல்லாமே. ஸோ இப்போ லீவில் வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதான் ரீசன் என்னால் வீடியோ போட முடியாததுக்கு. பட் இப்போ நான் வந்துட்டு ட்ரை பண்ணலாமே, சிக்னல் கிடைக்கிற மாதிரி எங்கேயாச்சும் உட்காந்துட்டு எடுத்துகிட்டு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ டோக்கியோட பர்த்டே அண்ட் என்னோட பர்த்டே வீடியோ போட்டதுமே நிறைய பேர் நல்ல விஷ் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அண்ட் ஆல்சோ வீடியோ போடாததுக்காக இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இங்கே சிக்னல் இல்லாததுனால உங்களோட மெசேஜ் கூட எனக்கு அந்தளவுக்கு பார்க்க முடியல. வெளியில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பிளேஸில் சிக்னல் கிடைக்கிற ஏரியாவில் இருந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் என்னால் வந்துட்டு மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ண முடியல, கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடியல, அண்ட் வீடியோவும் கண்டினியூவாக போட முடியல. பட் சீக்கிரமாக ரிட்டர்ன் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ போடுறேன். நான் எங்கேயுமே கொஞ்சம் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வில்லேஜ் டூரும் வந்துட்டு போடலாம். இந்த இந்த பிளேஸில் வந்துட்டு எங்களோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லா ஸ்ட்ரீட் வைஸும். ஸோ இது ஒரு குட்டி வில்லேஜ் தான். உங்களுக்கு வில்லேஜ் டூர் வந்துட்டு எடுத்து போடுறேன். அண்ட் அது இல்லாமல் புளியோதரை வந்துட்டு செஞ்சுருக்காங்க, கோவில் பிரசாதம். யாருக்கெல்லாம் இந்த புளியோதரை கோவில் பிரசாதம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ அக்கா வீட்டில் ஒரு சின்னதாக பூஜை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கோவில் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பூஜை ப்ராசஸ் எல்லாமே வீடியோ எடுத்திருக்கேன். அது இல்லாமல் திருத்தணி கோவிலுக்கு காவடி எடுத்திருக்காங்க, அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக சக்ஸஸாக அப்லோட் ஆகுது அப்படின்னா நான் லைனாக அந்த வீடியோஸும் போட்டுடுறேன். அண்ட் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.